உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி ஒரு சர்வாதிகாரி என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். இது இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான பிளவை ஆழப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக சவுதி அரேபியாவில் இடம்பெற்ற அமெரிக்க ரஷ்ய பேச்சுவார்த்தைகளில் தமது தரப்பு புறக்கணிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பை வெளியிட்ட உக்ரைன் ஜனாதிபதி ரஷ்யாவின் தவறான தகவல்களுடன் அமெரிக்க ஜனாதிபதி உள்ளார் என விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் ஜனாதிபதி விரைவில் முன்னோக்கி செல்ல வேண்டும் எனவும் இல்லையெனில் அவருக்காக ஒரு நாடும் இருக்கப் போவதில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உக்ரைன் ஜனாதிபதியை சர்வாதிகாரி என விமர்சித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதிக்கு எதிராக ஜெர்மனி சான்சலர் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் தங்களது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் உக்ரைன் போர் குறித்து ஐரோப்பிய தலைவர்களுடன் கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபடவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் சுமார் 15 நாடுகள் பங்கு கொள்ள உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த கூட்டத்தில் உக்ரைனின் எதிர்கால திட்டங்கள் குறித்து கலந்துரையாடப்படவுள்ளது. பிரித்தானியா, ஜெர்மனி, இத்தாலி, போலாந்து, ஸ்பெயின், டென்மார்க் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளுடன் கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக கூட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் பஸ் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் 7 பேர் பலியாகியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.